ஸோ நம்ம வந்து ஓரியண்டட் பேர்ல் டவரோட கீழே தான் இருக்கோம். ஸோ ஷாங்காய்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இதுதான். ஸோ இது பக்கத்தில் தான் பெரிய பெரிய டாலஸ்ட் பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஃபாரின் லுக் ஒன்று கொடுக்கும் இங்கே. இது பக்கத்தில் தான் அக்வேரியமும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகணுன்னா ஒரு 200 RMB வரும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்னிங் 8 to 4:30 டைமிங் ஆக்சுவலி. ஸோ எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் த ரேடியோ டவர் சீன்ஸ், ரேடியோ டவர் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் நாஞ்சிங்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ ஒரு ரிவருக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க செமையாக இருக்கும். ஸோ அதில் தான் ஃபோட்டோஸ் எடுக்க நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ ஈஸ்ட் நாஞ்சிங் ரோடு சைடு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இது நம்ம பக்கத்தில் இருக்கோம், பேர்ல் டவரோட பக்கத்தில் இருக்கும். பேர்ல் டவருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட் நாஞ்சிங் ரோடு போவோம். ஸோ உள்ளே நம்மளால் மேலே வரைக்கும் போக முடியாது, பிகாஸ் 4:30க்குலாம் மூடிடும். ஸோ நம்ம வந்துட்டு உள்ளே போய் பார்த்துருவோம். ஜஸ்ட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ செக்யூரிட்டி ஹெவியாக இருக்கும். ஒரு 3 என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. 3 என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி ஹெவியாக இருக்கும். விஐபி என்ட்ரி அண்ட் இப்படி வழி இல்லையோ, சாரி. போலீஸ் செக்யூரிட்டி ஓகே 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 இங்கே கிடையாது. இப்படி நைட்டு லைட்டிங் செம்மையாக இருக்கும். லைட் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் இங்கிட்டு செக்யூரிட்டி முடிக்கணும் ஃபஸ்ட்டு. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு பாருங்கள். சரி இப்படி தான் என்ட்ரு ஆகணும், மேலே போகணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4:30 வரைக்கும் தான் டைமிங்கு. ஸோ 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த என்ட்ரன்ஸ் வேணால் வந்துடலாம். ஸோ இன்னொரு என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் 2 அங்கே இருக்குது. என்ட்ரன்ஸ் 8ன்னு நினைக்கிறேன். 4-5 வழி இருக்குது. 1 2 3 பின்னாடி, இதுக்கு பின்னாடி வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தூரத்தில் இன்னும் பார்க்கணுன்னா ஈஸ்ட் நாஞ்சிங் ரோடில் தான் நம்ம பார்க்கணும். விச் மீன்ஸ் இது அப்படியே ஆப்போசிட் பின்னாடி அந்த சைடு வரும். ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி வரும். பாருங்கள், திஸ் இஸ் ஓரியண்டல் பேர்ல் டவர். ஸோ நம்ம அந்த வியூக்காக நம்ம ஈஸ்ட் நாஞ்சிங் ரோடு இப்போ போக போகிறோம். ஸோ லிஃப்ட் வருது பாருங்கள், நடந்து கூப்பிட்டு வராங்க பாருங்கள். ஸோ நம்ம ஈஸ்ட் நாஞ்சிங் ரோடில் போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ லைட்டிங்ஸ் பாருங்கள் பேர்ல் டவரோட. இதுலேருந்து ஈஸ்ட் நாஞ்சிங் ரோடு இப்போ போக போகிறோம். இதோட ஃபுல் வியூ வந்து ஃபோட்டோகிராஃபிக் கவருக்காங்க. ஒரு மெட்ரோ அந்த சைடு வரும், அங்கேருந்து தான் நினைக்கிறேன். அந்த சைடு வரும்டா, அந்த லெஃப்ட் சைட். ஸோ இது ஒரு ஹாட் சிட்டி ஷாங்காய். வணிகத்துக்கான ஒரு இடம் இது ஷாங்காய்ன்றது. டபுள் டெக்கர் பஸ்ஸு. 小朋友1.3米以下不要钱啊，坐船2块钱，外滩看夜景啊，回来不要钱啊。小朋友1.3米不到都不要钱。இது பஸ் ஸ்டாப். பஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் சும்மா. பஸ் ஏதாவது இருக்காடா? சரி வா போகலாம். ஸோ இதுதான் பெஸ்ட்டா? மெட்ரோ. மெட்ரோ அங்கே பாரு, லைன் லெஃப்ட் சைடு இருக்கு பாரு. ஓகே, லைன் 2வா? லைன் 2 தான். ஓகே.
ஈஸ்ட் நாஞ்சிங் ரோட் ஷாங்காயில். இதான் ஆப்பிள் ஷோரூம். சாரி. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு பார்க்கவே ஒரு ஜெர்மனியோட காலனி லுக்கில் இருக்கும். ட்ராம் இருக்கு, ட்ராம் இல்லை, சின்ன வண்டி. க்ரௌன் பிளாஸா? ஐ திங்க் இங்கேன்னு நினைக்கிறேன்டா வேறு. யா போமா? இப்படிதான் ஒரு தெருக்குள்ள போன மாதிரி இருக்கு எனக்கு. ஷீமினா? ஓ ஷீமினா. ஷவுமியா ஷீமியா? செமையா இருக்குடாடி. நீங்க தான் ஃபோன் வாங்குனீங்களா? நான் வாங்கலடா. இல்ல வாங்கி கொடுத்தீங்களா? நான் யாருக்கும் வாங்கி கொடுக்கல. இது கேலக்ஸியா, சாம்சங், கேப்பு, ஹவாய் எல்லாத்துக்கும் பில்டிங் வச்சுருக்காங்கயா. ஸோ பெரிய ஒரு மார்க்கெட் சிட்டி ஷாங்காய். கரெக்டா? எக்கனாமிக்கல் சிட்டி. ஐ மீன் பெய்ஜிங் ஜஸ்ட் கேபிட்டல் சிட்டி. எக்கனாமிக்கல் ஹப்னா ஷாங்காய் தான். ஓகே. ரொம்ப பிஸி, காஸ்ட்லி. வாங்கிக்க. பையனை கொடுக்க மாட்டாங்களா? ஸோ அந்த வியூ ஸ்பாட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஓரியண்டல் பேர்ல் டவரோட வியூ ஸ்பாட்டுக்காக. சும்மா நச்சுன்னு செக்கச்சோதியாக இருக்கு பாருங்க. டி நகர் மாதிரி இருக்கு டேய். டி நகர் கொச்சன்னு இருக்கு. பயங்கரமாக இருக்குன்னா அங்கே பயங்கர. ஐயோ என்ன பத்மா திருவிழா தொலைந்து காணா குழந்தை மாதிரி தொலைஞ்சிடாது. பத்திரமாவா? ரூசி எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான். டிராகன் தலை ஒன்று இருக்கு. அப்பா டிராகன் வைக்க போகிறானுங்க. அப்பா ஒரு நியூயார்க் சிட்டியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? அட்டி ஏலே இங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. கபாப் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. கயிறு எரியிற மாதிரி லைவாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கபாப் கடையாக இருக்குது. ஸ்டிக்கு நிறைய நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸாக தான் இருக்கு. டைம் 6 ஆயிடுச்சா என்ன? அதுக்குள்ள 6:25 ஆயிடுச்சா என்ன? வாவ். எங்க ஹாரி பாட்டர்ல ஒரு பில்டிங் அந்த மாதிரி இருக்குல. இதுவா? ஹாக்வர்ட்ஸா? அந்த மாதிரி பில்டிங் மாதிரி இருக்கு. நிறைய ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு. இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் சாங்கா வந்துட்டு போலாம் போலங்க. சாப்பிட்னா சாப்பிடுங்க. 3 இல்லை 4 ஆள் வரும் நினைக்கிறேன். ஏன் வேண்டாம்? தெரியுது பாரு பேர்ல் டவர். மேலே நான் அப்படி சுற்றி வந்திருந்தா நீ காண்டா இருந்திருப்பல்ல. அப்படி ஸோ இந்த வியூக்காக தான் நம்ம இந்த ஈஸ்ட் நாஞ்சிங் ரோடு வந்தாகணும்.
ஸோ பேர்ல் டவர் பக்கத்தில் நின்னீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபோட்டோ எடுக்க முடியாது. பட் இந்த வியூ எல்லா பில்டிங்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று பின்னாடி ஓடிட்டுருக்கும். ஸோ அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக உங்களோட ஃபோட்டோ வியூ தெரியும். மோரோவர் இந்த சிட்டியும் நல்லாயிருக்கும். ஈஸ்ட் நான்சிங் ரோட் அது ஓகே. ஸோ பீஸ் ஹோட்டல் இது லைக் ஒரு லண்டனில் இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கணும் நமக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரி ஃபுட் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர். ஸோ ஃபைனலி வி ரீச்ட் ஹியர். ஸோ இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த ரிவர் சைடு ஒன்று போகணும். மோஸ்ட் ஆஃப் த ஷாங்காய் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னாலே இந்த வியூவில் இருந்தால் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இடத்துல போஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அங்கே பாருங்கள் ஷாங்காயின் ரோல் ஆகிற ஒரு பில்டிங் மேலே ஒரு எல்இடி டிஸ்பிளே ஓடுது பாருங்க. சைனீஸ்லேயும் ஓடுது, சேம் டைம் இங்கிலீஷ்லேயும் ஓடும். லைட்டிங் செமையாக இருக்கும் பார்த்து. அந்த காலத்து ஒரு பழைய ஆர்கிடெக்சரல் டிசைனில் இருக்கும் பாருங்க எல்லா பில்டிங். சிக்னலுக்காக பொறுப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சவுண்ட் அடிச்சு விழுந்தோன்னா கார் முடிச்சுன்னா நம்ம பொறுப்பாக, சாரி அவங்க பொறுப்பாக மாட்டாங்க, நம்ம தான் பொறுப்பாக வேண்டியிருக்கும். நம்ம தான் 2 லட்ச ரூபா அவங்க காருக்கு இன்சூரன்ஸுக்கு கட்டிட்டு வர வேண்டிய மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரியில் பிடிச்சதே அதுதான். கேமரா எல்லா இடமும் இருக்குது. சேம் டைம் யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க பையனை கட்டிட்டு டீசெண்டாக போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ரூல்ஸே மீற மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக வேலு லிவ் பை ரூல்ஸ். ஓகே. இன்னொரு படம்ல என்ன தெரியலையே. ஸோ சிங்கிள் ப்ரொடக்ஸ் பி எஸ் அ ரோமன் இன் ரோம். ஓகே பா. டி நகர் கொச்சன்னு இருக்கு பாருங்க. பெசன்ட் நகர் பீச் மாதிரி இருக்கு. வேலு பெசன்ட் நகர் பீச் அவ்வளோ கூட்டமாக இருக்குமா? ஆமாடா, வீக்கெண்ட் ஆனால் எவ்வளோ கூட்டமாக இருக்கு. பீச் போனதில்லை, மெரினா தான் போயிருக்கேன். வா போவோம் ஒரு நாள். அப்பா நிறைய பேர் இங்கேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ ரிவர் வியூவோட வேணும்னா நம்ம கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போக வேண்டியிருக்கும். ஐ லவ் ஷாங்காய். இது மட்டும் சூப்பர். இப்படியா? இல்லைடா இதாண்டா பக்கம்ண்ணா. நிறைய ஃபேனே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே மாதிரி இருக்கு. ஏன் அங்கே போயிட்டா ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருக்கும். இப்படி மேலே இருக்குன்னு போவோம். இதே கிராஸாக இருக்கும் ஃபோட்டோ அப்படிங்கிறியா? சரி வா போகலாம். எப்படி நடந்து போய் கிராஸ் பண்ணிக்கலாம். பில்டிங்ஸ் அப்பார் லைட்டிங்ஸோட. சைட் சீயிங் பிளாட்ஃபார்ம். ஓ இது பேர் பண்டா. சாரி. பண்ட் சைட் சீயிங். ஓ இதுக்கு செக்யூரிட்டி செக்கா? சாரி நான் இப்படி ஏறுவாங்க நினச்சேன். பட் கீழே இறக்கி செக்யூரிட்டி செக் முடிச்சு தான் போக போகிறதுனால கூட்டம் நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருக்கு. இன்னைக்கு வீக்கெண்ட் எதுவும் கிடையாது. மைபி என்ட்ரன்ஸ் எப்படி, எக்ஸிட் அப்படியா? ஓகே
வியூக்கு வந்துட்டோம். இந்த பண்டோட வியூ இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறேன்னா 845 கே சீரிஸ் இருக்கு. இதுதான் சிட்டி வியூ. ஸோ ரிவர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். நிறைய கப்பல்கள் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் சரக்கு கப்பல் மாதிரி. ஷிப்பிங் ரூட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூட். ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வியூலேருந்து நீங்கள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க யூஸ்வலாக. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. பார்த்தா தெரியும். செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சி தான் நிறைய பேர் நிற்பாங்க. இது வந்து ஈஸ்டர்ன் ஆன்டிக். இங்கே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா வேர்ல்ட் டவர்ஸ் கூட மொத்த வியூவோட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். பாரு ஏன் அவசரப்படுறான். ஸோ இந்த மாதிரி கப்பல் போகுது. இது வந்து நம்ம வேணும்னா பே பண்ணி வந்து போய்க்கலாம். நைட்டில் லைட்டிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பளிச்சுன்னு இருக்குது. லைட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செக்யூரிட்டி நல்ல ஒரு வியூ. அழகா. This is the best view of the Bund. அங்க அதனால யாரும் பக்கத்துல போறதே கிடையாது. ஆமா, யாரும் பக்கத்துல வந்து சைட் சீயிங்னே வந்து போட்டாங்க. அவ்வளோ கூட்டம். So we are going to move now. செம வியூ ஆனா. ஸோ யாரையாச்சும் ஷாங்காய் வந்தீங்கன்னா இந்த வியூலாம் ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பை பை ஷாங்காய். கண்டிப்பா ஷாங்காய் விபின் மிஸ் பண்ணுவான். லெட்ஸ் see. கண்டிப்பா நோ டைம் இப்போ. Okay. I love Shanghai. Bye bye. See you later.